தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MT3. இந்த ஷோல பேபி அண்ட் பேபி அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் பிரதாப் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல ஜெய், யோகி பாபு, சத்யராஜ், பிரக்யா நாகரா, சாய் தன்யா, இப்படி பல நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமாங்க. காதலிச்சு திருமணம் செய்து கொண்ட ஜெய், பிரக்யா நாகரா தம்பதி சத்யராஜுக்கு பயந்து வெளிநாட்டுக்கு ஓடி போறாங்க. குடும்பத்துக்கு ஆண் வாரிசு வேணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்கிற சத்யராஜுக்கு மகன் ஜெய் மூலமா ஆண் குழந்தை பிறகுது. இதனால ஜெய் மீதான கோபத்தை மறந்துட்டு மீண்டுமா தன்னுடைய சொந்த ஊருக்கு வர சொல்றாரு ஜெய்ய. அவரும் பாத்தீங்கன்னா தனது மனைவி குழந்தையுடன் வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பி வராரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஜோதிடத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிற இளவரசு ஜாதகப்படி வெளிநாட்டுல வேலை செய்யணும். இதனால தன்னுடைய மகன் யோகி பாபுவை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவரு அங்க போய் காதலிச்சு சாய் தன்யாவை திருமணம் பண்ணிக்கிறாரு. இதனால பயங்கர கடும் கோபம் அடைகிறாரு இளவரசு. ஆனா பெண் குழந்தை பிறந்தா குடும்பத்துக்கு யோகம் அப்படிங்கிற அந்த ஜோதிடர் சொல்ற அந்த விஷயத்தின்படி யோகி பாபுவுக்கு பெண் குழந்தை பிறக்குது. இதனால தன்னுடைய கோபத்தை மறந்து யோகி பாபுவை தன்னுடைய சொந்த ஊருக்கு வர சொல்றாரு இளவரசு. யோகி பாபுவும் தனது மனைவி குழந்தையுடன் வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு புறப்பட்டு வர முயற்சி பண்றாரு. ஒரே நேரத்துல ஜெய்யும் யோகி பாபுவும் ஒரே விமானத்தின் மூலமா தன்னுடைய சொந்த ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது இவர்களுடைய குழந்தைகள் கைமாறி போகுது. இது தெரியாமையே தன்னுடைய சொந்த ஊருக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா உண்மை தெரிஞ்சு பயங்கர பதற்றம் அடைகிறாங்க. ஆண் வாரிசுக்காகவும் பெண் வாரிசுக்காகவும் காத்திருக்கிற அவங்களுடைய குடும்பத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்படுது, அந்த குழப்பங்களை, பிரச்சனைகளை எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கலகலப்பாகவும் ரொம்ப ஜாலியாகவும் சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த பேபி அண்ட் பேபி. படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்தினுடைய நாயகன் ஜெய், காதல் நாயகனா கவரப்பட்ட ஜெய் இந்த படத்தின் மூலமா காமெடி நடிகரா நடிப்புல ஸ்கோர் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. அது ஒரு சில இடங்கள்ல வெற்றியும் பெற்றிருக்காரு. ஆனா பல இடங்கள்ல அது செயற்கைத்தனம் அப்படியே தெரியுது. ஆனாலும் கூட்டத்தோடு கூட்டமா நம்மளை சிரிக்க வைக்க மெனக்கிட்டு இருக்காரு. அதே போல படத்தினுடைய இரண்டாவது நாயகனா சொல்லப்படுற யோகி பாபு தன்னுடைய வழக்கமான காமெடி மூலமா இந்த படத்திலயும் நம்மளை கேலி கிண்டல் பண்ணி சிரிக்க வச்சிருக்காரு. அதே போல இந்த படத்தினுடைய நாயகி பிரக்யா நாகராவாகட்டும், சாய் தன்யாவாகட்டும், இரண்டு பேருமே தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சத்யராஜ் தனது அனுபவ நடிப்பின் மூலமா இந்த படத்துக்கு பலம் சேர்த்திருக்காரு. அதே போல இளவரசு, இவர் வர காட்சிகள் எல்லாமே காமெடி சரவெடி வெடிக்குது திரையரங்குல. அதே போல இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய யோகி பாபா ஆகட்டும், சத்யராஜ் ஆகட்டும், மொட்டை ராஜேந்திரன், ரெடின் கிங்ஸ்லே, இப்படி பல நட்சத்திர பட்டாளங்களே, காமெடி நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் முழுக்க நம்மள சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. அதே போல இந்த படத்தினுடைய இசை டி இமான் தான் இசையமைச்சிருக்காரு. இவருடைய பாடல்கள் எல்லாமே இனிமே ரகமா இருக்கு. பின்னணி இசை படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. அதே போல ஒளிப்பதிவு சாரதி இந்த படத்தை ரொம்ப கலர்ஃபுல்லா படமாக்கி கொடுத்திருக்காரு. இந்த படத்தை எழுதி இயக்கிருக்கக்கூடிய பிரதாப் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்துடன் காமெடியை மட்டுமே நம்பி களத்துல இறங்கியிருக்காரு. குறிப்பா காமெடி மசாலாவை அள்ளி தூவி படத்தினுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை நம்மள சிரிக்க வச்சுட்டே இருக்காரு. காமெடி அப்படிங்கிற பேர்ல ஒரு சில நடிகர்கள் நம்மளை கடிச்சாலும் சத்யராஜ், யோகி பாபு, இளவரசு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி நம்மள சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. மொத்தத்துல இந்த பேபி அண்ட் பேபி ஒரு சிரிப்பி ஒளிதான். சிரிச்சுட்டே இருக்கலாம். இந்த படத்தை தாராளமா ஒரு முறை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.8. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.